ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு தான் இது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 4 முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பொடியாக சாப்பரில் வச்சு சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா அளவுக்கு நல்லா இந்தமாரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 10 பூண்டு பல், நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு பல் இந்தமாரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மஞ்சக்கரு மட்டும் உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு அப்படியே எடுத்து வச்சுருங்க. நம்ம அதை இப்போ லாஸ்ட்டாக தான் போட போகிறோம், அதனால் இதை மட்டும் எடுத்து வச்சிடுறேன். இப்போ இந்த அவிச்ச முட்டையை இந்த அளவுக்கு நீட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வானலில் ஒரு 5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக லைட்டாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். பூண்டு பச்சை மிளகா சேர்த்து லைட்டாக ஒரு நிமிஷம் வதங்கி நல்லா பொடியாக சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். போட்ட எல்லா பொருளுமே நல்லாவே வதங்கிது. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதங்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு, 2 ஸ்பூன்னா கோபுரம் மட்டும் இல்லை, ஒரு தலை தட்டின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள். இந்த மசாலாலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி போட்டுக்கிறேன். மசாலாலாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லாவே வதங்கிட்டு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 250 ml அளவுக்கு இருக்கும் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த முட்டை கிரேவி வந்து கலராக வேணும்னா கொஞ்சம் காஷ்மீர் தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா கலராக இருக்கும். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கிரேவி வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா திக்காக ஆகிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்து அந்த வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரொம்பவே நல்லா மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு இந்த எந்த டைமில் நம்மளுக்கு இந்த முட்டை கிரேவி கைவிடுவோம் அப்படின்னா, நம்ம நான்வெஜ் வாங்காமல் டைமில் கடைக்கு போகிறது யாரும் ஆள் இல்லை, நம்மளுக்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்ற டைமில் வீட்டில் வந்து ஆல்ரெடி முட்டை எப்பயுமே நம்ம வாங்கி வச்சுருக்கோம். அந்த டைமில் இந்தமாரி ஒரு கிரேவி செஞ்சு சப்பாத்தி சாதத்துக்கு ஒரு ரச சாதம் வச்சு சாப்பிடல அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கரம் மசாலா மிளகுத்தூள் சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அந்த வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மஞ்சக்கரு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு லைட்டாக அது மேலே அந்த கிரேவி படுற மாதிரி மட்டும் இப்படி சுற்றி தள்ளி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மஞ்சக்கரு வந்து ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா உடஞ்சிடும், அதனால தான். சூப்பராகவே இந்த முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்துக்கு சப்பாத்திக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிகப்பு ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.